திமுக வந்துட்டு ரொம்ப காட்டமா வந்துட்டு விஜய் வந்து விமர்சிக்கிறார். ஆனா ஒரு பட்சத்துல பார்க்கும்போது வந்துட்டு திமுக அரசு ஒரு அரசா என்ன பண்ணணுமோ அதனுடைய வேலைகள அது பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இவ்ளோ வந்துட்டு விஜய் வந்து டிஎம்கே அடிக்க தேவையில்லங்கிற அந்த ஒரு வாதமும் இருக்கு இல்லையா? டிஎம்கே என்ன அடிச்சாங்க? எந்த கூட்டத்தை தடுத்தாங்க? போட்டது 4 கூட்டம். 4 கூட்டத்துக்கு அவங்க எதுவும் எந்த தடையும் ஒண்ணும் பண்ணலையே. வாகனங்களை நிறுத்துனாங்களா? கூட்டத்தை நிறுத்துனாங்களா? மைக்கை கரெக்ட் ஆஃப் பண்ணாங்களா? தண்ணி சப்ளை கொடுக்க மாட்டேன்னாங்களா? என்ன பண்ணாங்க? இது கேட்கும்போது கூட்டம் நடத்துறதுக்கு மைதானத்தை கேட்கும்போது அந்த மைதானத்தினுடைய அவைலபிலிட்டியை பார்ப்பாங்க. அங்கே சுற்றுப்புற சூழ்நிலையில் இப்போ எந்த பிரச்சனையும் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 4 நாள் கழித்து தான் கொடுப்பாங்க. உடனே எங்களுக்கு தடைகளை விதிக்கிறார்கள். இம்மெச்சூரிட்டி. அவங்க அந்த விஜயை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பூரா மனமுதிர்ச்சி இல்லை. இந்த சாதாரண விஷயம் கூட அவனுக்கு தெரியல. அவங்ககிட்ட நாட்டை கொடுக்கறத கொடுங்க, யார் வேணாங்கிற. இந்த சாதாரண விஷயம் ஒரு திருவிழாவுக்கு கூட என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நேரத்தில் நடத்தாதீங்கம்பாங்க. தேர்தலை கூட எப்படி சொல்லுவாங்கன்னா மழை காலத்தில் நடத்தாதீங்க, மக்களால் வர முடியாதுன்னுவாங்க. வட மாநிலங்களில் வந்து பனிக்காலத்தில் வந்து தேர்தல் நடத்த மாட்டாங்க. அதனால தான் அங்கெல்லாம் வந்து 3 ஃபேஸ் 2 ஃபேஸ்ன்னு வைக்கிற ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் ஒரு நாளும் இன்னொரு பகுதிகளில் இன்னொரு நாள் வைக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கிற வெப்பநிலையெல்லாம் அதெல்லாம் கணக்கு போட்டு வைக்கிறாங்க. இதையெல்லாம் வந்து சொன்னாக்கா எங்களை தடுக்க பார்க்க எங்களை கண்டு பயந்து விட்டார்கள். இப்படி ஒரு இது கிளப்பிக்கிட்டு இருக்காங்க.